சரி, அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நம்முடைய தெய்வம் மன்னிப்பதில் தயை பெருத்தவன். நம்ம ஆண்டவரை போல மன்னிக்கிறது வேற யாருமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் நான் இன்னைக்கு பலிபீடத்தில் நிற்கிறேன். ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் நீங்கள் ஆலயத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் நம்ம ஜெபத்துக்கு பதில் வருது. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகளுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய ஞானமற்ற செயல்கள். மன்னிக்கப்படாத ஒரு தடைகளுக்கு காரணம் நம்முடைய மன்னியாமை என்கிற குணமே. அல்லேலூயா. நீங்களும் நானும் மன்னிக்கப்படணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? மன்னிக்கிற குணம் இருக்கணும். அநேகர் ஆண்டவரே என்னை மன்னியமப்பான்னு சொல்லுவாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவார், நீ மன்னியப்பான்னு சொல்லுவார். ஆண்டவரே எனக்கு மன்னியப்பான்னு சொல்லுவார். உடனே ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் சகோதரனை மன்னியப்பான்னு சொல்லுவார். ஆண்டவரே நீர் என்னை மன்னிக்கவில்லை என்றால் நானுமே விடமாட்டேன்னு சொல்லுவார். உடனே சொல்லுவார், ஆண்டவரே நீ அவளை மன்னிக்கவில்லை என்றால் உன்னை நல்லாவ விடமாட்டேன்னு சொல்லுவார். அப்போ அநேகருடைய ஜீவிதங்களிலே நன்மைகள் வராததற்கு காரணம், அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் வராததற்கு காரணம், அநேகருடைய ஜெபமே தோத்திர உபவாசங்களுக்கு பதில் வராத காரணம், நான் மன்னிக்கப்படுகிறதை விரும்புகிறேன், ஆனால் நான் மன்னிக்கிறதை விரும்பவில்லை. நான் மன்னிக்கப்படுகிறதை விரும்புகிறேன். நான் ஆலயத்தில் வந்த உடனே, அப்பா செவ்வாய்க்கிழமை வரலப்பா, புதன்கிழமை வரலப்பா, வெள்ளிக்கிழமை வரலப்பா, ஞாயிற்றுக்கிழமை பிஸி ஆகிட்டப்பா, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 10 மணி போல வந்திருக்கு, ஆண்டவரே என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. உடனே ஆண்டவர் சொல்லுவார், தோத்திரம், நம்ம நீ மன்னிக்கப்படுவதை விரும்புகிறாயே, நீங்கள் மன்னிக்கப்படுகிறதை விரும்புகிறீர்களே. ஆலயத்திலே வந்தவுடனே ஆண்டவர் உங்கள் குறைவுகளை, குற்றங்களை, மீறுதல்களை, பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே. ஆண்டவர் உங்களை மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? சவுண்டு குறைஞ்சிட்டு கைகளை உயர்த்தி வரலே லூயா. அப்போ நான் ஆண்டவரிடத்தில் விரும்பும் பொழுது, நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் அடுத்த நிமிஷத்தில் எனக்கு உதவி செய்யணும், அடுத்த நிமிஷத்தில் எனக்கு ஜெபம் கேட்கப்படணும், அடுத்த நிமிஷத்தில் கர்த்தரை மன்னிக்கணும். ஆனால் நான் 20 வருஷமாக வைராக்கியத்தை மனசில் வச்சிருக்கேன்.